ஹலோ வியூவர்ஸ், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இருக்க பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுக்கும் மாலத்தீவுமா ரெண்டையும் எப்படிங்க கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஒரு முரண்பாடாகவே போயிட்டுருக்காங்க. அதாவது நம்ம நேரடியாக மாலத்தீவு கூட பிரச்சனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சீனாவும் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கிடையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு. அதாவது மாலத்தீவில் மக்கள்கிட்ட இருந்து நாடாளுமன்றம் வரைக்கும் மோடி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் முய்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு விஷயம் ப்ரெஷர் மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி மன்னிப்பு கேட்கலன்னா உங்களுடைய அதிபர் பதவியே காலியாகிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள், அதாவது அங்கே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட இந்தியாவுக்கும் மோடிக்கும் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லும் போது என்னன்னா, அண்டை நாடுகளை நம்ம அண்டி தாங்க போகணும், அவங்க கிட்ட தான் நீங்கள் மருந்து வாங்குறீங்க, இதெல்லாம் நிறைய பண்ணும்போது அவங்க தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்க பேசினாலும் முய்சுவோட திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை எதிர்க்கிறதும் மருந்து நீங்கள் என்ன கொடுக்குறது, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யூரோப் அங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே மருந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த திட்டங்களை அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி பல தகவல்கள் இப்போ வெளியாயிருக்கு. அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, என்னெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலைப்பாடு குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, மோடி பண்றது கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா? ஏன்னா மாலத்தீவை ஒரு எதிரி நாடா நினைச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் மோடி அவர்கள் லட்சத்தீவு போனாரு, அங்க சுற்றுலாவை மேம்படுத்தணும்னு பண்ணதெல்லாம் சரிதான் நினைக்கிறீங்களா? சரின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படி தப்புன்னு நினைச்சீங்கன்னா ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். வாங்க என்னென்ன பிரச்சனைகள் இப்ப நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் உரசலுக்கு மத்தியில் மாலத்தீவு அதிபர் இந்திய பிரதமர் மோடியிடம் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க பிரதான எதிர்க்கட்சி பார்த்தீங்கன்னா இப்ப கோரிக்கை விடுத்திருக்காங்க. கோரிக்கை எப்படி நம்ம ஊர்ல இதை நீங்க பண்ணணும், போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு பதிலாக ஐரோப்பாவில் இருந்து நாங்கள் மருந்துகளை வாங்குவதற்கு மாலத்தீவு திட்டமிட்டு வருவதாகவும் அந்த கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா கூறியிருக்காங்க. என்னதான் நீங்கள் நாங்கள் மோடிகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் கேட்டாலும் அங்கே இருக்க அதிபர் என்னன்னா திமிரா நாங்கள் ஐரோப்பாவில் போய் மருந்து வாங்குகிறோம், இந்தியா கிட்ட வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைய அதிபர் முகமது முய்சு தலைமையிலான ஆளும் அரசு சீனாவிற்கு ஆதரவாக இருப்பதாகவும் மாலத்தீவின் எதிர்க்கட்சி இந்தியாவிற்கு ஆதரவாக இருப்பதாகவும் தற்போது கூறப்படுதுங்க. ஆல்ரெடி நமக்கும் சீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பிரச்சனை பல ஆண்டு காலமாக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான் சுத்தமாக நம்மளோட எதிரி நாடு அப்படின்னே சொல்லலாம். இந்த பக்கம் இலங்கை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு சில பிரச்சனைகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் போயிட்டு தான் இருக்கு. இப்படி சுற்றி நமக்கு எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போ குட்டியூண்டு இருக்கிற மாலத்தீவு அவங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நேரடியாக எதுக்காம, நேரடியாக எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எங்களையே எதுக்குறீங்களா அப்படிங்கிறதுக்காக தான் ஜனவரி முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா மோடி லட்சத்தீவு போய் அங்கே அது இந்தியா கூட தானே இருக்குது. ஸோ அங்கே போய் அதே மாதிரி தான் இருக்கும். கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு சுற்றி 4 பக்கமும் அங்கே ஒரு சில ஃபெசிலிட்டி இருக்குது. அதே போல் தான் லட்சத்தீவு இருக்குது, சுற்றி 4 பக்கமும் கடல் இருக்குது. ஸோ இங்கே ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்துட்டா எல்லாம் மாலத்தீவு போக மாட்டாங்கல்ல. ஏன்னா மாலத்தீவோட பெரிய வருமானமே பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வருது தான். அதை லட்சத்தீவும் அதே மாதிரி ஆக்கிட்டோமா அங்கேருந்து இங்கே வருமானம் எல்லாம் பிரிஞ்சிடும், மாலத்தீவு பார்த்தீங்கன்னா அப்படியே சுருங்கி போயிடுவாங்க. ஸோ அதை தான் மோடி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு ப்ரமோட் பண்ணாரு, எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இப்போ கூட டாட்டா அதில் முதலீடு பண்ணுறதா நிறைய தகவல்கள் வெளியாயிருந்தது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக மோடியும் பார்த்தீங்கன்னா மாலத்தீவை அச்சுறுத்திட்டு தான் இருக்காரு. ஸோ மாலத்தீவின் தெருக்கள் முதல் நாடாளுமன்றம் வரை கூச்சலுக்கும் பெரும் விவாதத்திற்கும் காரணமாக இந்தியாவும் சீனாவும் மாறும் அளவுக்கு மாலத்தீவு அரசியலில் ஆழமாக இந்த இரு நாடுகள் வேரூண்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த விவகாரத்தில் சமீப நாட்களாகவே மாலத்தீவு எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் முகமது முய்சுவை எதிர்த்து வருகின்றனர். இந்தியா குறித்தான முய்சுவின் இந்த அணுகுமுறை குறித்து எதிர்க்கட்சியினர் மிகுந்த கோபமாக உள்ளனர். அதே சமயத்தில் அவரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் தற்போது செஞ்சுட்டு வராங்க. யார், எதிர்க்கட்சிகள் செஞ்சுட்டு வராங்க. எப்படியாவது அதிபர் பதவியிலிருந்து முய்சுவை தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக எதிர்க்கட்சியான ஜம்ஹூரி கட்சியின் தலைவர் காசிம் இப்ராஹிம் முகமது முய்சு இந்தியாவிடமும் பிரதமர் மோடியிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யாருன்னா காசிம் இப்ராஹிம். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா காசிம் இப்ராஹிம். எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஹூரி அப்படிங்கிற ஒரு கட்சி தான். ஸோ இதற்கிடையில் இந்தியா சீனா விவகாரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரும் தனது கருத்தை தற்போது தெரிவிச்சிருக்காரு. அவர் பங்குக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அண்டை வீட்டாருக்குள் பிரச்சனை எழும்தான், ஆனால் இறுதியில்
ஒருவருக்கொருவர் கட்டாயம் தேவை என்று ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 5 நாள் பயணமாக முகமது முய்சு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி சீனா சென்றிருந்தார். இதுவரையிலும் மாலத்தீவில் அதிபராக பொறுப்பேற்ற எந்த ஒரு அதிபரும் முதல் பயணமாக இந்தியாவிற்கே வந்துள்ளனர். ஸோ மாலத்தீவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு கண்ட்ரிங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது எப்படி சொல்கிறது, அங்கே ஒரு தேர்தல் அதிபர் தேர்தல் நடக்குதுன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்கு தான் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு முதல் பயணமாக இந்தியாவுக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஏதோ காரணமே இல்லைனாலும் சும்மாவது வந்துட்டு தான் போவாங்க. ஆனால் முகமது முய்சு என்ன பண்ணிட்டார்னா முதல்ல துருக்கி, சவுதி அரேபியா அப்படிங்கிற மாதிரிலாம் இடத்துக்கு போயிட்டு சீனாவுக்கு கூட போயிட்டு வந்துட்டாருங்க. ஸோ முகமது முய்சு சீனாவிலிருந்து திரும்பி வந்த உடனேயே அரசியல் ரீதியான கடுமையான கருத்து ஒன்றையும் தெரிவிச்சிருக்காரு. அவர் சீனா போயிட்டு வந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றம் தெரியுது. ஏன்னா அவங்க சீனா ஆல்ரெடி நமக்கு இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கிறதுனால அவர் முய்சுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால அவர் அங்கே போயிட்டு வந்தோடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சிறிய நாடு தாங்க, ஆனால் அதற்காகலாம் எங்களை அடக்கும் உரிமை யாருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவில் எங்களை அடக்க முடியாது அப்படிங்கிறத மறைமுகமாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கு பிறகு மாலத்தீவில் இருந்து இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற மார்ச் 15ஆம் தேதி தான் கடைசி நாள், அதுக்குள்ளே வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவோட சுற்றுலா பயணங்களை குறைக்கிறதுக்கு லட்சத்தீவை வந்து இது பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் இதை வந்து வெளியேற்றுவோம், ராணுவ வீரர்கள் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட நம்ம சிறிய நாடு இந்தியா தேவை அப்படிங்கிற விஷயத்தில் வரல. பட் அங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களாம் இந்தியா தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய அதிபர் மட்டும்தான் இந்தியா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சில முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காரு. பிரதமர் மோடி லட்சத்தீவுக்கு சென்றதை விமர்சித்து முய்சு அரசின் அமைச்சர்கள் வந்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து அதே ஜனவரி மாதத்தில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்தது. ஸோ சீனா சென்று திரும்பியதிலிருந்தே இந்தியா குறித்தான முய்சுவின் அணுகுமுறை மென்மையானதாக தெரியவில்லை அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்படி ஒரு தருணத்தில் தான் ஜெய்சங்கரோட கருத்து வெளியாகியிருக்கு. இந்தியாவின் அண்டை நாடுகள் மீது சீனா செல்வாக்கு செலுத்தும், ஆனால் அது போன்ற போட்டி அரசியலுக்கெல்லாம் இந்தியா பயப்படக்கூடாது. அண்டை நாடுகளுக்குள் பிரச்சனை எழும்தான், அதே சமயம் இறுதியாக ஒருவருக்கொருவர் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய ஜெய்சங்கர், சீனாவின் தலையீட்டால் போட்டி அதிகரித்துள்ளதே தவிர அதை இந்திய ராஜதந்திரத்தின் தோல்வி என்று கூறுவது தவறு என்று கூறியுள்ளார். அதாவது மோடி வந்து லட்சத்தீவுக்கு போயிட்டு வந்தவொடனே மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகள் போக மாட்டாங்க, மாலத்தீவு வந்து பயந்துரும் அப்படிங்கிற மாதிரி நாம் பிளான் பண்ண மாதிரியும், அதாவது இந்தியா பிளான் பண்ணி தான் லட்சத்தீவு போனாங்க, ராஜதந்திரத்தோட லட்சத்தீவு போனாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு அதுக்கெல்லாம் பயப்படலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட தோல்விலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சீனா நமது அண்டை நாடு என்பதும் போட்டி அரசியலின் காரணமாக பல வழிகளில் நமது அண்டை நாடுகளில் அது செல்வாக்கு செலுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அதற்கெல்லாம் நாம் சீனாவை பார்த்து பயப்பட வேண்டாம். இது போன்ற சூழலில் ஆமாம், உலக அரசியல் போட்டியானது தான். நீங்கள் உங்களால் முடிந்ததை முயற்சி செய்யுங்கள், நாங்கள் எங்களால் முடிந்ததை முயற்சி செய்கிறோம் என்றே நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று ஜெய்சங்கர் அவர்கள் காட்டமாக கூறியுள்ளார். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் போட்டிகளை பார்த்தெல்லாம் நாம் பயப்படக்கூடாது, அதை வரவேற்று எதிர்கொள்ளும் திறன் நம்மிடம் உள்ளது என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஜெய்சங்கர். சீனாவை நோக்கியே இந்த கருத்துக்களை தனது அறிக்கையில் பேசியுள்ளார் ஜெய்சங்கர். இதே போன்ற சீன எதிர்ப்பை மாலத்தீவிலும் கூட காண முடிகிறது. ஸோ நம்ம மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீனாவை எதுக்கலை, ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மாலத்தீவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பின்னாடி இருந்து இயக்கிறது எல்லாம் சீனா தான் அப்படிங்கிறது நம்ம முழுசாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மாலத்தீவுக்கிட்ட ரியாக்ட் பண்ணல, நேரடியாக சீனாக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சம்பவங்களுக்கு பிறகு மாலத்தீவு எதிர்க்கட்சியான ஜம்ஹூரி கட்சியின் தலைவர் காசிம் இப்ராஹிம் அதிபர் முகமது முய்சு இந்தியாவிடமும் பிரதமர் மோடியிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளார். இந்தியாவை குறிவைத்து முய்சு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு எதிர்வினையாற்றியுள்ள இப்ராஹிம் இந்தியா மாலத்தீவு இருதரப்பு உறவை மேம்படுத்த ராஜதந்திர நல்லிணக்கத்தை முய்சு நாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். முய்சு பிரதமர் மோடியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் பூதாகரமாக தற்போது எழுந்துள்ளது என்பது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஸோ முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமீன் இந்தியாவே வெளியேறு பரப்புரையை தொடங்கினார். அதன் காரணமாக இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே பதற்றம் அதிகரித்தது. அடுத்த அதிபராக இருந்த இப்ராஹிம் சோலியும் இந்த பரப்புரையை எதிர்ப்பதில் தாமதமாகவே செயல்பட்டார் என்று இப்ராஹிம் குறிப்பிட்டார். ஸோ இந்தியாவோட மருந்துகள், அதாவது நீங்கள் எதிர்த்து இந்தியாலாம் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சொல்கிறீங்கல்ல, ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் மருந்துகள் எங்கே வாங்குவீங்க, உங்களுக்கு தேவை வந்து இந்தியா கிட்ட நிறைய இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளும் இருக்குது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா முய்சு அசர்ற மாதிரி தெரியலங்க. ஏன்னா மாலத்தீவுக்கு இந்தியா மருந்துகளை ஏற்றுமதி செய்து வருகிறது, இது எல்லாருக்கும் தெரியும். கொரோனா காலத்தில் கூட இந்தியா மாலத்தீவுக்கு தடுப்பூசிகளை வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு நாடு திரும்பிய பிறகு மருந்துகளுக்காக இந்தியாவை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்று முய்சு பேசியுள்ளார். அதாவது எடுத்தங்கவுத்தான் சொல்ல, எங்களுக்கெல்லாம் வந்து மருந்தெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக சொல்லலை, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும்.
ஸோ இந்தியாவிலிருந்து மருந்துகளை வாங்குவதை நிறுத்த முய்சு பரிசீலித்து வருவதாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து மருந்துகளை வாங்குவது குறித்து யோசித்து வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்குங்க. மருந்து உற்பத்தியில் இந்தியா மிகவும் முன்னால் உள்ளது. அது ஐரோப்பாவுக்கே மருந்துகளையும் அனுப்புகிறது. அத்தகைய சூழ்நிலையில் நாம் இதை செய்ய முடியாது என்றும் இப்ராஹிம் கூறினார். அதாவது எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருக்காரு. ஸோ மாலத்தீவில் தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் பெரும்பாலான தலைவர்கள் இந்தியாவின் ஆதரவாளர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். அதே நேரத்தில் முய்சு இந்தியாவுக்கு எதிரானவராக சீனாவின் ஆதரவாளராக கருதப்படுகிறார். ஸோ எதிர்க்கட்சி மக்கள் எல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவு. ஆனால் அந்த முய்சு அந்த கட்சி மட்டும் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு ஆதரவாக இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு முய்சு அரசாங்கத்தின் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு குறித்து எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி அதாவது எம்டிபி கவலை தெரிவித்திருந்ததுங்க. மாலே துறைமுகத்தில் சீன கப்பலை நிறுத்த மாலத்தீவு அரசு அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. அப்போது எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் நீண்ட காலமாக நமது நட்பு நாடாக இருக்கும் இந்தியாவை தனிமைப்படுத்துவது சரியல்ல என்றும் கூறியிருந்தன. ஜனவரி 28 அன்று நாடாளுமன்றத்தில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிகளுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. அமைச்சரவையில் 4 பேரை இணைப்பதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. முய்சுவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரவும் தயாராகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஸோ மோடி பற்றிய கருத்துக்கு மாலத்தீவு எதிர்க்கட்சிகள் தற்போது எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மாலத்தீவு அமைச்சர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை கூறிய போது மாலத்தீவின் எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. கருத்து தெரிவித்த அமைச்சர்களை முய்சு அரசு இடைநீக்கம் செய்திருந்தது. அமைச்சர்களை இடைநீக்கம் செய்வது மட்டும் போதாது என்றும் இந்த விவகாரத்தில் மாலத்தீவு அரசு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் கூறியிருந்தன. மாலத்தீவு முன்னாள் அதிபர்கள் முகமது நசீத், இப்ராஹிம் முகமது சோலி, முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஜாகித் ஆகியோரும் அமைச்சர்களின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதாவது மாலத்தீவை இயக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருவியாக பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா சீனாங்க. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நமக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீனா அந்த எல்லை பிரச்சனையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக போயிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமாகவே நமக்கு போயிட்டு தான் இருக்கு. பட் இது ரொம்ப பெருசாக பேசப்பட்டது இப்போ 4-5 வருஷமாக. ஸோ இலங்கையிட்டையும் முன்ன பின்ன நமக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்படி மாற்றி தான் நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாலத்தீவு கூடயும் பிரச்சனை. ஸோ இந்தியா ஒரு தனிமைப்பட்டு இருக்கு. என்னதான் இந்தியா தனிமைப்பட்டாலும் இதெல்லாம் ஒரு அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நம்மலாம் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு உள்ளூர் அரசியல். நம்ம ஒரு கிராமத்தில் பேசிகிட்டு இருக்கோன்னா அது உள்ளூர் அரசியல்னு சொல்லுவோம். ஒரு சிஎம் எலெக்ஷன்னா அது பாருப்பா பெரிய அரசியல்னு சொல்லுவோம். இந்தியா அப்படிங்கிறப்ப அவங்க இந்த இப்போ இந்தியா காங்கிரஸ் அவங்களாம் ஒரு பெரிய அரசியல்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருப்போம். பட் இன்னும் பார்த்திங்கன்னா நாடுகளுக்கிடையேவும் இந்த மாதிரி அரசியல் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பீக்கில் இருக்குது. நல்ல வளர்ச்சி டக்குன்னு க்ரோத் ஆன மாதிரி கூட பார்த்திங்கன்னா இப்போலாம் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உலக மத்தியில் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.